தமிழ்நாடு ஃபிக்கி ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியன் சேம்பர் ஆஃப் காமர்ஸ் மற்றும் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவோட டிபார்ட்மெண்ட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி ரெண்டு பேரும் சேர்ந்து இந்தியன் கவர்மெண்ட் வந்து 1 லட்சம் கோடிக்கு மேலே ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்டுக்கு செலவு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. கடந்த 10 வருடங்களில் 87வது உலகத்தில் 87வது இடத்துல இருந்த இண்டெக்ஸ் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் இந்தியா வந்து இப்போ 36வது இடத்துக்கு வந்திருக்கு. பட் நம்ம டாப் 10 இண்டெக்ஸ் இடத்துக்கு வர்றதுக்குரிய வாய்ப்புகள் இருக்குது. கவர்மெண்ட்டோட ஸ்பெண்டிங் வந்து நம்ம நாட்டில் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்டில் 50% இருக்குது. இப்போ அதே சைனாவோ அமெரிக்காவோ யூகேவோ ஃப்ரான்ஸோ இந்த மாதிரி நாடுகளை நம்ம கம்பேர் பண்ணால் அவங்க கவர்மெண்ட்டோட ஸ்பெண்டிங் 20% தான் இருக்குது. 60% 75% இண்டஸ்ட்ரீஸ் தான் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. இந்தியாவில் வந்து இண்டஸ்ட்ரீஸ் 41% தான் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. ஆனால் இதை விட அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணுறாங்கன்றது உண்மை. அது ஸ்டாட்டிஸ்டிக்கலாக அது வந்து டேட்டா பேஸ்க்குள்ளே வரல. ஸோ அந்த டேட்டா பேஸை வந்து இன்க்ளூட் பண்ணி உண்மையிலேயே ஸ்டார்ட் அப்ஸ் எவ்வளோ செலவு பண்ணுறாங்க, எம்எஸ்எம்இஸ் எவ்வளோ செலவு பண்ணுறாங்க, இது எல்லாத்தையுமே கொண்டு வந்து ஒரு பெரிய டேட்டா பேஸ் கிரியேட் பண்ணி இந்த டேட்டா பேஸ் மூலமாக சயின்ஸ் அண்ட் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்டோட பாலிசியை இந்தியன் கவர்மெண்ட் வந்து கிரியேட் பண்ணக்கூடிய விதமாக பல்வேறு நகரங்களில் நடக்கக்கூடிய இந்த ஒர்க் ஷாப் வந்து இன்னைக்கு சென்னையில் நடக்குது. இதன் மூலமாக என்ன பயன் அப்படின்னு கேட்டிங்கன்னா 2 விஷயங்கள் இருக்குது. ஒன்று வந்து தனியார் துறையில் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்டில் எவ்வளவு பணம் செலவாகுது, அது வந்து இந்தியாவோட வளர்ச்சிக்கு எந்த வகையில் ஒத்துழைப்பாக இருக்குது. 2வது வந்து வேர்ல்டு இண்டெக்ஸில் R&Dயோட இந்தியாவோட இண்டெக்ஸ் வந்து மிகப்பெரிய அளவில் இன்னும் வந்து ஒரு டாப் 10க்குள்ளே வரக்கூடிய விஷயத்தில் நம்ம டேட்டாஸ் கொடுத்தா மட்டும்தான் அந்த யுனெஸ்கோ மாதிரி விஷயங்கள் வந்து அமைப்புகள் வந்து நம்மளோட இண்டெக்ஸை இன்க்ரீஸ் பண்ணோம். அதற்கு நம்ம சரியான டேட்டாவை கொடுக்கணுன்றதுக்காக இந்த ஒர்க் ஷாப் நடக்குது. தேங்க்யூ.